இது என்ன அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸாக டிஜிட்டல் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருப்போம். டிஜிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு வந்து 0 ஆர் 1 இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு என்ன வரும்? ஒரே ஒரு பதில் மட்டும் தான் வரும். இருக்குது இல்லை. இப்போ மழை பெய்யுதா பெய்யலையா அப்படின்னு அர்த்தம். மழை பெய்யுது. சன்லைட் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் செல்சியஸில் வந்து இப்போ இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சன்லைட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கா லோவாக இருக்கா அப்படி தான் நம்மளால் சொல்ல முடியும். எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக 37 டிகிரி செல்சியஸ் 45 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ அதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஒரு அனலாக் டிவைஸ் தான் போய் ஆகணும். அப்போ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஏடிசி, அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஏடிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 10 பிட் ரெசல்யூஷன் 12 பிட் ரெசல்யூஷன் அப்படின்னு நிறையா இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 பிட் 10 பிட் 12 பிட் ஆர் 16 பிட் ஏடிசி ஆர் காமன். ஓகே, அப்போ 10 பிட் ஏடிசி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? STM32 வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 பிட் ஏடிசி தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த 10 பிட் ஏடிசி அப்படிங்கிறது என்னென்னா ரெசல்யூஷன். நம்ம 10 பிட் ரெசல்யூஷன் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏடிசி கன்வெர்ட்ஸ் அனலாக் சிக்னல்ஸ் continuous into digital values. ஓகே, டிஸ்க்ரீட் வேல்யூஸாக இருக்கும். டிஸ்க்ரீட் வேல்யூஸ்னு என்ன இருக்கும்? ஹை லோ அப்படின்னு இல்லாமல் இன்றைக்கி என்ன ஒரு பல்ஸ் வந்து ஹை ஆகும், அடுத்து அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும், அடுத்து ஹை.